இன்னைக்கு நாம ஒரு இலங்கை நாட்டு படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். நம்ம சேனல்ல போட போற ஃபர்ஸ்ட் ஸ்ரீலங்கன் மொழி படம். அதோட இந்த படத்தை உலகின் பல நாடுகள்ல தடை பண்ணிருக்காங்க. தடை பண்ற அளவுக்கு இந்த படத்துல என்ன இருக்கு அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு நாம அகாடமி வித் மேத்யூ அப்படின்ற ஒரு படத்தோட கதையை தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் தமிழ் பாய் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்களோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல வர பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிங்க. டெலிகிராம்ல ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கிங்க. நீங்க கேட்குற படங்கள் வெப் சீரிஸ் எல்லாம் நம்ம டெலிகிராம் சேனல்ல காத்துட்டு இருக்கு. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போயிடும். இந்த படத்தோட தொடக்கத்திலேயே ஒரு ஜெயில காட்டுறாங்க. அதுல ஒரு கைதிய தூக்குல போட போறாங்க. தூக்குல போறதுக்கு முன்னாடி ஒரு சர்ச் பாதிரியார் அந்த பையனுக்கு பாவ மன்னிப்பு கொடுத்துட்டு இருக்காரு. இவரும் ஜெயில தான் இருக்காரு. இவரு என்ன தப்பு பண்ணாரு, எதுக்காக உள்ள வந்தாரு, இப்படி பல கேள்விகள் நமக்குள்ள தோணும். இதுக்கான வீடியோ தெரிஞ்சுக்கிறதுக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு பிளாஷ்பேக்கை பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி இலங்கையில இருக்க ஒரு சர்ச்சை காட்டுறாங்க. அந்த சர்ச்சில் ஒரு வயசான பாதிரியார் ப்ரே பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ப்ரே பண்ணிட்டு இருக்கப்ப திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாரு. இதுக்கு அடுத்தது இந்த சர்ச்சோட பொறுப்பெல்லாம் மேத்யூ அப்படின்ற பொருத்தங்கிட்ட கொடுக்கப்படுது. மேத்யூ பத்தி சொல்லணும்னா மேத்யூ இதே சர்ச்சில் தான் அசிஸ்டண்டா வேலை பார்த்துட்டு இருக்கான். அதோட அவனுக்கு கல்யாணம் ஆயிட்டு 2 பசங்க இருக்காங்க. இனி இந்த சர்ச்சோட பொறுப்பெல்லாம் மேத்யூ கிட்ட தான் இருக்கு. இப்ப கொஞ்ச நாள் கழிச்சு சர்ச்சில் ப்ரேயர் பண்ணிட்டு இருக்கப்ப அந்த பிரேயருக்கு ஜெசிகா அப்படின்ற ஒரு பெண் அவங்க கணவர் கூட வந்து கலந்துக்கிறாங்க. ஜெசிகா பத்தி சொல்லணும்னா ஜெசிகாக்கு கல்யாணம் ஆயிட்டு அவங்க லண்டன்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க ஹஸ்பண்டுக்கு டிரான்ஸ்பர் ஆனால தான் இலங்கைக்கு வந்திருக்காங்க. ஜெசிகா கிட்ட மேத்யூ பேசிட்டு இருக்காரு. தான் பொண்டாட்டி கிட்டையும் அறிமுகப்படுத்தி வைக்கிறாரு. ஜெசிகாவோட புருஷனுக்கு கிரிக்கெட்னா ரொம்ப பிடிக்கும். இதை தெரிஞ்சுக்கிட்டு ஸ்டீபன் அப்படின்ற ஒரு பையனை கூப்பிட்டு, ஸ்டீபன் இனிமேட்டு நீ கிரிக்கெட்டோட போறதா இருந்தா அங்கிளையும் கூட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அதுக்கு அந்த பையனும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்றான். அன்னைக்குனே ஜெசிகா கிட்ட போயிட்டு, நம்ம சர்ச்சில் ஒரு வேகன்சி இருக்கு, உங்களுக்கு டைப்ரைட் தெரிஞ்சா நீங்க கலந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. எனக்கும் தெரியும், நான் வேலைக்கு வரேன் அப்படின்ற மாதிரி ஜெசிகா சொல்றாங்க. இப்ப அப்படியே கட் பண்ணா மறுநாள் ஜெசிகா டைப்ரைட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு மேத்யூ வராரு. ஜெசிகாவை ஒரு மாதிரி தப்பா பார்த்துட்டு இருக்காரு. எதுக்கு பாக்குறாரு அப்படின்றது ஜெசிகாக்கு நல்லா புரியுது. பட் அதை அவங்க வெளியே காட்டிக்காம மூடி மறைக்க பாக்குறாங்க. அன்னைக்கு நைட்டு வேலை முடிச்சிட்டு தன்னோட ரூமுக்கு போறப்ப ஜெசிகா ரூம்ல இருந்து அவங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற சத்தம் கேக்குது. அதை கேட்டுட்டே ஒரு அப்படியே போறாரு. திருப்பி மறுநாள் ஜெசிகா டைப்ரைட் பண்ணிட்டு இருக்கப்ப முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்காரு. ஃபாதர், நீங்க என்ன கேட்கணும்னு நினைக்கிறீங்களோ என்கிட்ட ஓப்பனா கேளுங்க, நான் எல்லாத்துக்கும் ரெடியா தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவரு பயந்துட்டு அந்த இடத்த விட்டு போயிட்டாரு. அப்பதான் அதே ஊர்ல ஒரு சின்ன குழந்தைக்கு பேய் பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு தெரிய வருது. மேத்யூ போயிட்டு சிலுவையெல்லாம் போட்டு அந்த பேயை கட்டுப்படுத்த பாக்குறாரு. இவரு வீட்டுக்கு வரத்துக்குள்ள அந்த பேய் சிலுவை தூக்கி போட்டுட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கு. வீட்டுக்கு வந்த மேத்யூ தன்னோட ரூமுக்கு போறதுக்கு முன்னாடி ஜெசிகா ரூம பாக்குறாரு. அதுல ஜெசிகா நியூடா நின்னுட்டு இருக்காங்க. இத பார்த்துட்டு அவர் என்ன நினைச்சதில்ல, திடீர்னு தன் ரூமுக்கு போயிட்டாரு. இத ஜெசிகாவும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. மறுநாள் டைப் பண்ணிட்டு இருக்கப்ப ஜெசிகா மேல கை வைக்கிறார் மேத்யூ. இன்னொரு ஆண் மேல கை பட்டோன்னே ஜெசிகா உடம்பு முழுக்க பேர்க்க ஆரம்பிச்சிச்சு. ஜெசிகா ஏஞ்சி போயிட்டு அந்த ரூமோட கதவை சாத்துறாங்க. அவ்வளவுதான், 2 பேரும் ஒண்ணு மணக்கி இருக்கிறாங்க. இதனால ஜெசிகாவுக்கு மறுநாள் மேத்யூ ட்ரீட் வைக்கிறாரு. அப்படி ட்ரீட் வைக்கிறப்ப ஜெசிகாவோட ஹஸ்பண்ட் டோர்னமெண்ட்டை பத்தி பேசிட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் காலங்காத மேத்யூக்கு என்ன பண்றாரு, ஜெசிகாவையே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இதைக்கெல்லாம் மேத்யூட பொண்டாட்டி நோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தப்பு பண்ணா பரவாயில்ல, டெய்லி தப்பு பண்ணிட்டு இருக்காங்க. டெய்லி டைப்ரைட்டர் ரூம் சாத்தி தான் இருக்கு. இங்க என்ன நடக்குதுன்ட்டு அங்க இருக்கிற சிஸ்டர்ஸ்க்கு எல்லாருக்குமே மேத்யூ மேல ஒரு சந்தேகம் வருது. இதுக்கு நடுவுல தான் ஜெசிகாவோட கணவர் என்ன பண்றாரு, டோர்னமெண்ட் விளையாட போறேன்ட்டு வெளியூர் போயிட்டாரு. வெளில போன கடுத்தது நான் பேயோட்ட போறேன்ட்டு மேத்யூ டெய்லி ஜெசிகா கூட தப்பு பண்ணிட்டு இருக்காரு. ஊர்ல இருந்து வந்த ஜெசிகா ஹஸ்பண்ட் உடம்பு சரியில்லாம போயிட்டு வெளில போய் டாக்டர்கிட்ட பார்க்கலாம் அப்படின்றப்ப என்னை விட பெரிய டாக்டர் இந்த ஏரியாலே கிடையாது,
நானே பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இந்த பாதிரியாரையா ஒரு கூச்சி போடுறது இப்படின்ட்டு கேட்கப்பட்டதா பண்ணிட்டு இருக்காரு. இதுக்கு நடுவுல தான் ஸ்டீபனுக்கு ஜெசிகா அண்ட் மேத்யூ 2 பேரும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்க அப்படின்றது தெரிய வருது. ஆனா அவன் நம்ப மாட்டான். ஏன்னா ஜெசிகா மேலையும் மேத்யூ மேலையும் ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கான். அவன் கேர்ள் ஃப்ரெண்டுக்கே திட்டி அனுப்பி விட்டுட்டான். இப்படியே நாட்கள் கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்க ஜெசிகாவோட ஹஸ்பண்ட் ரொம்ப மோசமான நிலைமைக்கு போயிட்டு இருக்காரு. நான் ஃபாதர் என்ன பண்றாரு, ஊசி போட்டுடுறேன்ட்டு நைட்டு ஜெசிகா கூட சந்தோஷமா இருந்துட்டு இருக்காரு. ஒரு நாள் ஜெசிகாவோட ஹஸ்பண்ட் இறந்தே போயிட்டாரு. அவர் அடக்கம் பண்றதுக்காக குடும்பத்தார் எல்லாம் வந்திருக்காங்க. என்ன இப்படி ஆயிடுச்சுன்ட்டு ஜெசிகா கதறி கழுதி அழுதுட்டு இருக்காங்க. இதுக்கு நடுவுல தான் லண்டன் போன மேத்யூவோட பொண்டாட்டி திருப்பி வராங்க. வந்தவங்களுக்கு லோ பிபி ஆயிட்டு இவரே மாத்திரெல்லாம் கொடுத்து ஒரு பொண்டாட்டிய பத்திரமா பாத்துக்கிறாரு. இதை எல்லாத்தையுமே ஸ்டீவன் நோட் பண்ணிட்டு இருக்கான். அது என்ன மாத்திரை, உள்ள போய் பார்ப்போம்ட்டு உள்ள போய் செக் பண்ணி பாக்குறப்ப யாரோ ஒருத்தங்க பரம் மாதிரி இருக்கு. உடனே ஒரு சில மாத்திரை மட்டும் எடுத்துட்டு எஸ்கேப் ஆயிட்டான். அதெல்லாம் செக் பண்ணி பாக்குறப்ப தான் மேத்யூ டாக்டர் மாதிரி பிராட் வேலை பார்த்துட்டு இருக்கிறது அவனுக்கு தெரியப்படுது. அவங்க பொண்டாட்டியோட நிலைமைக்கும் கொஞ்சம் கொஞ்சமா மோசமாயிட்டு இருக்கு. அப்பதான் லண்டன்ல இருந்து மேத்யூவோட ஒய்ஃபோட அண்ணா வராங்க. தான் தங்கச்சியை பார்த்துட்டு அவங்களுக்கு உடம்பு செல்லன்றதும் ரொம்ப கோவப்பட்டுட்டாரு. டாக்டர்கிட்ட போகாம வீட்லயே வச்சு ஏதோ பண்ணிட்டு இருக்கான்னா ரொம்ப சந்தேகம் வருது. அதனால ஒரு சில பேக்கெல்லாம் இவரு மேத்யூ பண்றாரு. ஓகே டாக்டர், நான் அதை பார்த்துக்கிறேன் இதை பார்த்துக்கிறேன்ட்டு ஏதோ புலம்பிட்டு இருக்கிறாரு. ரொம்ப சீரியஸாக டாக்டரை கூட்டு போய் செக் பண்ணி பாக்குறாங்க. இந்த மருந்தெல்லாம் போர்ஜரி கொடுக்கறதுன்ட்டு முதல்ல போலீஸ் கிட்ட சொல்ல போறாங்க. போலீஸ்க்கு முதல்ல மேத்யூ மேலதான் சந்தேகம் வருது. இருந்தாலும் அது எதுவும் பண்ண முடியாது, ஆதாரம் இல்லாம என்ன பண்ண முடியும்ட்டு கம்னு இருக்காங்க. நைட்டோட நைட்டா பொண்டாட்டி ஹாஸ்பிட்டல சேர்க்கிறாரு. அவங்க அங்கேயே இறந்து போயிட்டாங்க. ஒரு பொண்டாட்டி இறந்துட்டா புருஷன்காரன் சோக பண்ணும், அதுவும் கிடையாது. இல்ல பிடிக்காத பொண்டாட்டினா சந்தோஷம் பண்ணும், அதுவும் கிடையாது. இவரு ஏதோ ஒரு மிதப்புல மிதந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதை பார்த்த போலீஸ்காரங்களுக்கு இன்னும் சந்தேகம் ஏற்படுது. அதனால ஜெசிகாவோட ஹஸ்பண்ட் பாடிக்கும் மேத்யூவோட பொண்டாட்டியோட பாடிக்கும் ஒன்னா போஸ்ட்மார்ட்டம் பண்ணி பார்த்தா 2 பேரும் ஏதோ ஒரு பாய்ச்சல் அட்டாக் இறந்து போன மாதிரி தெரியுது. அதனால மேத்யூ வீட்டை செக் பண்ணி பாக்குறாங்க. எந்த ஒரு ஆதாரமும் இல்ல. அந்த மாத்திரை எல்லாம் தூக்கி எங்க போட்டாருன்னே தெரியல. அதனால வீட்டுல இருக்க போன்ல ஒரு மைக்கை செட் பண்ணி யாருக்கும் தெரியாம ரகசியமா ஒட்டு கேட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஜெசிகா கிட்ட போயிட்டு ஸ்டீபன் கேட்டுட்டு இருக்கான், உனக்கும் அந்த ஆளுக்கு என்ன சம்பந்தம், உண்மையை சொல்லு அப்படின்ட்டு. ஆனா இந்த பொண்ணு உண்மையை சொல்லாம கீத்து அடிச்சிட்டு இருக்கா, சமாளிக்க பாக்குறா. ஆனா ஒரு கட்டத்துல ஜெசிகா உண்மையை சொல்லப்போ இப்ப அப்படியே கட் பண்ணா போலீஸ் கிட்ட 2 பேரும் மாட்டிக்கிறாங்க. எதுக்கு கொலை பண்ணீங்கன்னு சொல்லி கேட்கிறப்ப ஜெசிகா நானும் இல்லீகல் ரிலேஷன்ஷிப்ல இருக்கோம், இது என் பொண்டாட்டிக்கோ அவன் புருஷனுக்கு தெரியக்கூடாது, அவங்க 2 பேரையும் கொண்டுட்டு நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு தான் பண்ணோன்ட்டு மேத்யூ ஒத்துக்கிறாரு. அதனால இவங்க 2 பேருக்கும் ஆயுள் தண்டனை திருப்பு கொடுக்கறாங்க. தன்னோட இளமையான அழகு வீணா போயிட்டு தன்னோட வாழ்க்கையும் வீணா போயிட்டு நான் என்ன பண்ண போறேன்ட்டு ஜெசிகா யோசிச்சுட்டு இருக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை இந்த இடத்துல முடிச்சிட்டாங்க. இந்த படம் ஒரு உண்மை சம்பவத்தின் அடிப்படையில் எடுத்து வச்சிருக்காங்க. எல்லாருக்கும் இந்த படத்தோட கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நீங்க கொடுக்க போற சின்ன சின்ன கமெண்ட் அண்ட் சின்ன சப்போர்ட் தான் அடுத்த வீடியோ போறதுக்கு மோட்டிவேட்டா இருக்கும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான படத்தோட கதையில பார்க்கலாம். அது வரைக்கும் டாடா பை பை.